ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மல்லிஸ்ரீயில் அடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க இருக்குன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரமோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க போய் வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ இந்த டாக்டர் இருந்துக்கிட்டு வந்து கண்டிப்பாக ஆப்ரேஷனுக்கு 5 லட்சம் பணம் இருந்தால் மட்டும்தான் உங்கள் அண்ணனோட உயிரை காப்பாற்றவே முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வீட்டில் யாரும் ஆம்பளைங்க யாரும் பெரிய ஆளாம் இல்லையா, அவங்கள கூட்டிகிட்டு வாங்க, பணம் கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ அப்படியெல்லாம் யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி, எங்களுக்கெல்லாம் தெரியாதமா, நீங்கள் வந்து பணம் கட்டினா தான் நாங்கள் இந்த ஆப்ரேஷனை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி டாக்டர் உறுதியாக சொல்லிட்டாங்க. வேறு வழியே கிடையாது, பணத்தை மட்டும் தான் நம்ம வந்து கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லியும் வந்து நம்ம விஜய் சார் வீட்டுக்கு வராங்க. ஏன்னா நம்மளுக்கு வேறு யாரும் தெரியாது, அவர்கிட்ட மட்டும் தான் நம்ம போய் நின்றாகணும், என்னென்ன காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதை கேட்கலான்ட்டு வராங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சாரும் வந்து ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காலையில் சீக்கிரமாகவே கிளம்பிடுறாங்க. அந்த நேரத்தில் இந்த ராஜேஸ்வரி இருக்கா, ராஜேஸ்வரி கிட்டே என்ன பண்ணுறாங்க, நம்ம மல்லி இருந்துக்கிட்டு இந்த மாதிரி எனக்கு என்ன பண்ணுறது இது பண்ணல, இந்த மாதிரி என் அண்ணா உயிருக்கு ஆபத்து, நீங்கள் வந்து பணம் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உன் அண்ணன் இருந்தால் என்ன செத்தா எனக்கு என்னடி வந்துச்சு அப்படின்ற மாதிரி இந்த ராஜேஸ்வரி ரொம்பவும் திமிரவே பேசுகிறேன். ஆனால் வந்து நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், என் மேலே எவ்வளோ கோவம் இருந்தாலும் காட்டிக்கோங்க, ஆனால் எனக்கு பணம் கடனாவாச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கெஞ்சி கதறி கேட்குறதுனால நம்ம இந்த ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு எனக்கு உனக்கு உதவி பண்ணணும் தான் ஆசை, ஆனால் எங்களுடைய அக்கௌண்ட்டில் இப்போ 5000 கூட உனக்கு கொடுக்க முடியாது, ஏன்னா விஜயோட அக்கௌண்ட்டையும் என் அக்கௌண்ட்டையும் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்படியெல்லாம் கேட்ட நம்ம மல்லி இருந்துக்கிட்டு மனசு உடைஞ்சு போய் மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கே போகிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம நாகு இருக்காங்க பார்த்தீங்கன்னா, நாகுக்கிட்ட வந்து மல்லி என்ன பணம் கிடச்சிச்சா இல்லையா அப்படின்ற மாதிரி, உன் அண்ணனோட உயிரை முன்னால் தான் வந்து நான் நம்பிட்டு இருக்கேன், நீ தான் வந்து காப்பாற்றணுன்ற மாதிரி சொன்ன உடனே நம்ம மல்லி இருந்துக்கிட்டு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அவங்கக்கிட்டே பணம் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம நாகு இருந்துக்கிட்டு மல்லியை பிடிச்சிட்டு கேட்குறாங்க, உங்ககிட்ட பணம் இல்லைன்னா கூட பணம் இல்லைன்னு சொல்லிவிடு, கொடுக்க முடியாதுன்னு சொல்லிவிடு, ஆனால் வந்து இப்படி இல்லைன்னு மட்டும் சொல்லாத அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவங்க ஒரு கணக்கு போட்டாங்க. இல்லை அவங்களாம் வந்து எனக்கு என்னை வீட்டோட ஒரு ஆளாக பார்க்கல, வீட்டில் வேலை செய்கிற ஒரு வேலைக்காரியை தான் என்னை பார்க்குறாங்க, நீங்கள் வந்து நம்புறது நம்பாது உங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து அந்த நாகு நம்பவே இல்லை. அதுக்கப்புறமா இந்த ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு கரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க. உன் அண்ணனோட உயிர் உனக்கு வேணும்னா கண்டிப்பாக வந்து நீ வந்து எங்கள் குடும்பத்துக்கும் விஜய்க்கும் வெண்பாக்கும் எங்கள் 3 பேருக்கும் எந்த ஒரு சம்மதமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேப்பரில் நீ கையெழுத்து போட்டுட்டு இதுக்கப்புறம் இந்த பக்கமே வராமல் போயிருன்னு சொல்லு, உனக்கு நான் வந்து 5 லட்சம் இல்லை 10 லட்சமாக தரேன் அப்படின்ற மாதிரி இந்த ராஜேஸ்வரி அகங்காரமாக பேசிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம நாகு இருந்துக்கிட்டு மல்லி எனக்கு உன்னோட கஷ்டம் இப்போ தான் புரியுது, நீ சொன்னதெல்லாம் உண்மை தான், உன்னை வந்து அவங்க ஒரு வேலைக்காரியாக தான் பார்த்துட்ருக்காங்க, எனக்கு இப்போ தான் உன்னுடைய கஷ்டம் புரியுதுன்னு அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் வேறு வழி தெரியல, ஏன்னா அண்ணனோட உயிரை காப்பாற்றி ஆகணும். அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு பக்கம் நம்ம வெண்பா விஜய் சார் இவங்களெல்லாம் பிரிஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம மல்லி ஒரே குழப்பத்தில் இருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம வெண்பாவும் கால் பண்ணுறாங்க, ஏன்னா வெண்பா கிட்ட நம்ம அப்புறம் பேசலாம், ஆனால் அண்ணனோட உயிர் போனால் வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லியும் பத்திரத்தில் கையெழுத்து போட்டு அவங்க அண்ணா உயிரை காப்பாற்றிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.